பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? ஆஷா. ஆஷா? ஆஷா வாசலுக்கு. கேட்டுக்கு வெளியே போய் விளையாடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போகல. சாரி, ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தாத்தா, டாடி ஊர்ல இருந்து எப்போ வருவாரு? சீக்கிரம் வந்துருவாருமா. தினம் இப்படித்தான் சொல்றீங்க. சீக்கிரம்னா எப்போ? டெல்லியில நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு நிச்சயமா வந்துருவாரு. வாமா, சாக்லேட் தரேன். எனக்கு ஒண்ணும் வேணாம், டாடி தான் வேணும். தாத்தா சொல்ற மாதிரி கேட்கணும். நல்ல பொண்ணு இல்ல? தாத்தா தினம் போய் சொல்றாரு அங்கிள். சரி, அப்பா வந்தா என்ன செய்வே? நான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்வேன். அவர் எனக்கு சாக்லேட் கொடுப்பாரு, நான் அவருக்கு முட்டை கொடுப்பேன். சரி, அப்பா வர வரைக்கும் நான் உனக்கு தினம் சாக்லேட் பிஸ்கட் வாங்கி தர்றேன். எனக்கு ஒரு முத்து கொடு. ஆஷா குட்டி, இந்த அங்கிளுக்கு நீ ஒரு முத்தம் கொடுத்தா நாளைக்கு உனக்கு 2 சாக்லேட் தருவேன். ஓகே ஓகே, அடிக்காத, தரேன். ஏன் சார், குழந்தை அப்பா எப்படியா இருந்தாரு? அது உங்களுக்கு தெரிஞ்சது? அது உங்க பேச்சிலேயே புரிஞ்சுக்கிட்டேன். 6 மாசத்துக்கு முன்னால ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். மை ஒன்லி சன். ஐம் சாரி. அதனாலதான் இந்த குழந்தைகிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம ஏமாத்திக்கிட்டே வர்றேன். ஆனா அப்பா அம்மா இல்லாத இந்த குழந்தைய எவ்வளவு நாள் ஏமாத்த முடியுமோ தெரியல. சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் தினம் ஆஷாவை பார்க்க வரேன். என்ன சொல்றீங்க? ஆஷாவுக்கு அவ அப்பாவை என்னால திருப்பி கொடுக்க முடியலன்னாலும் அந்த நினைவை மறக்கிறதுக்கு என்னால உதவ முடியும். இன்னும் ஆஷாவை பார்த்ததுல இருந்து அவன் மேல எனக்கு ஒரு மாதிரி பாசம் உண்டாயிருக்கு. தாராளமா வாங்க சார், ரொம்ப உதவியா இருக்கு. பை பை, ஐ அம் டாக்டர் விஜய். என் பேர் விஸ்வநாதன். ஓகே, நான் என்னப்பா? ரேகா, என்ன? ரேகா, என்னடா? ரேகா ஏமா வரல? அவ நல்லா போர்வை இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவன் மூஞ்சில முழிக்கலன்னா என்ன? எந்திரிச்சு வா. போமானே. நான் காலையில எந்திரிச்ச உடனே ரேகா மூஞ்சி முடிச்ச பிறகுதான் வேற வேலையெல்லாம் செய்யறது உங்களுக்கு தெரியாது. போமா, ரேகா வரட்டும். அது வரைக்கும் நான் கண்ண மூடிட்டே இருப்பேன். போ. ரேகா, ரேகா, எழுந்துரு, எழுந்து மூஞ்சி அளவி பொட்டு வச்சுக்கிட்டு போ. அவன் காத்துட்டு இருக்கான்ல. நல்ல அண்ணன், நல்ல பழக்கம். காலங்காத்தால எழுந்திரிச்சோமா கடவுள் படத்துல முழிச்சோமான்னு இல்ல. என்னையும் தூங்க விட மாட்டேங்குது. ஒரு செகண்ட் கூட போக முடியல. அண்ணா, அண்ணா, ஏன் லேட்டு? அப்படியே இரு. கண்ணு துறக்க போற? கண்ணு துறக்க போ. ரேகா, மகாலட்சுமி மாதிரி இருக்கிற முகத்துல முடிச்சாதான் அது பூரா நிம்மதியா இருக்கும். அப்போ இந்த ரூம் மொத்தம் நாளைக்கு மகாலட்சுமி படமா மாட்டிடுறேன். ரேகா, எத்தனை மகாலட்சுமி போட்டவங்க மாட்டினாலும் என் தங்கச்சி லட்சுமி. இன்னைக்கு வாழ வரல வெக்கமா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாலதான் வெக்க வைக்க எல்லாம். கல்யாணம் வெக்க வைக்க எல்லாம் ஓடி போயிடும். சரி, சரி, ரெடி ஆயிடு. நீ ரெடி ஆயிடுவ, எனக்கு தெரியும். வாங்க டாக்டர். என்ன புது கேஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, பழைய கேஸுக்கு சாட்சிகளை தேடிட்டு இருக்கேன். ஏதாவது கிடைச்சதா? நியாயமா நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க. லுக் ஹியர் டாக்டர்,
நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட உங்க வேலை முடிஞ்சது. அதோட இதை மறந்துருங்க. எப்படி எப்படி மறக்க முடியும் டிஎஸ்பி சார்? பணத்துக்காக சமுதாயத்தை அழிச்சிட்டு இருக்காங்களே அந்த கும்பல், அவங்களை சும்மா விட்டுட சொல்றீங்களா? அவங்களை கண்டுபிடிக்காம என்னால தூங்கவே முடியாது. அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இப்ப ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எஸ், மதன் மெடிக்கல்ஸ் ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் மதனோட கூட உடனே ரைட் பண்ணுங்க. அப்ப எல்லாம் உங்களுக்கே தெரியும். என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். வரப்போற வேதிக்கு அந்த முன்னாலேயே மருந்து தயாராயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆதாரம் இல்லாம யாரையும் ரைட் பண்ண முடியாது. டிஎஸ்பி சார், நீங்க ரைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை பணக்காரங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்து தேச துரோகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. மிஸ்டர் லுக் ஹியர், உங்க பேச்சை கேட்டுட்டு இதெல்லாம் செய்ய முடியாது. தகுந்த ஆதாரம் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. இல்லன்னா டெல்லியில இருந்த சிபிஐ ஆபீசர்ஸ் அவங்க வருது முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை தீர்த்து கட்ட முடியுமா என்ன? அவங்களோட அக்கிரமங்களை தடுக்கவே முடியாதா? ஏன் முடியாது? எல்லா காரியங்களுக்கும் ஆரம்பம் முடிவு இருந்துதான் ஆகணும். அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, நான் முடிக்க போறேன். இத பாத்தியா, வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இத பரசுராம் கார்ல வச்சுட்டா அவங்க என்ன பேச போறாங்க, என்ன செய்ய போறாங்க அங்க முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டா போலீஸை வச்சு கை களமா பிடிச்சிடலாம். சார் கொஞ்சம் வரீங்களா? என்ன சார், என்ன ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. வேணாம் சார். எதுக்காக கார்லயே பேசிட்டு போறான்னு கூப்பிட்டீங்க? சீக்கிரட்டான விஷயங்களை பேச இதை விட சேஃபான இடம் வேற கிடையாது. மிஸ்டர் மித்ரா, வீட்ல சுகத்துக்கும் காது உண்டு. ரொம்ப கரெக்ட். நம்முடைய அடுத்த பிளான் என்ன தெரியுமா? தண்ணீர்ல விஷத்தை கலக்கிறோம். எஸ் மித்ரா, விஷம் கலந்த தண்ணீர் ஊர்ல உள்ள குழாய்கள்லாம் ஓடும். பல கோடிக்கணக்கான பேர் அதை குடிப்பாங்க. நிச்சயமா அவங்களுக்கு எல்லாம் வியாதி வரும். அவங்க எல்லாம் நாம தயார் பண்ற மருந்து தான் உபயோகப்படுத்துவாங்க. அதனால நமக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் வரும். வெரி குட். எப்ப பண்ற உத்தேசம்? அடுத்த திங்கட்கிழமை. மூர்த்தி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். அவன் நிச்சயமா கரெக்டா செய்வான். டிஎஸ்பி சார், நாளைக்கு ஒரு பெரிய அநியாயம் நடக்க போகுது. ஜனங்க தினம் குடிக்க தண்ணியில அந்த கூட்ட விஷயத்தை கலக்க போறாங்க. ஆமா, இப்ப போடுங்க. அந்த காரியம் செய்ய போறவங்களை கை களமா பிடிச்சிடலாம். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க கார்ல நான் ஒரு கான்டாக்ட் மைக் வச்சிருக்கேன். ஓ காட். வச்சதுக்கு சந்தோஷப்படுறீங்களா இல்ல சங்கடப்படுறீங்களா? ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க. இது என்கிட்ட சொன்னதுக்காக ரொம்ப சந்தோஷம். அங்க எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் விஜய், உங்களுக்கு இங்க என்ன வேலை? லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கிற தண்ணீர் இப்ப எல்லாம் எந்த நேரத்துல எதுல என்ன மிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியாது. அதனால சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதை கவனிக்கத்தான் நான் வந்திருக்கேன். நீங்க ஒழுங்கா கவனிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். யூ ஆர் இன்சல்டிங் மீ. நோ, நீங்க அனாவசியமா ஏன் என்ன கண்டு பயப்படணும்? பயப்படல, கோவப்படுறேன்.
அவங்க உங்க டியூட்டி அவங்க செய்யணும். உங்க டியூட்டி ஆபரேஷன் தியேட்டர்ல. இது ஒரு விதமான ஆபரேஷன் தான். சமூகத்துல புரியோடி போன புண்ணையும் ஆபரேஷன் மூலமா தான் குணப்படுத்த முடியும் டிஎஸ்பி சார். நான் வரேன். God.